காலையில் நான் பள்ளிக்கூடத்துக்கு இங்கேருந்து அனுப்பி என்ன வயசு தம்பி? 7 வயசு. சரி. பையன் 2வது போன வருஷம் கொண்டு போய் சேர்த்து, இந்த வருஷம் 2வது 1வதுலேயும் கொண்டு போய் சேர்த்தேன். இந்த வருஷம் 2வது படிக்கலாம் தம்பி. 2வது போய் 30ஆம் தேதி காலையில் நான் தான் ஏற்றி விட்றேன். ஏற்றி விட்டா அதுக்கு முன்னாலே 4 பேர் இருக்காங்க. அண்ணன் பேத்தி ஒன்று, இன்னும் 2 பிள்ளைங்க, இன்னும் 2-3 பிள்ளைங்க, இங்கே 3 பேர். ஸ்கூல் பஸ்ஸில்? ஆமாம், ஸ்கூல் பஸ் கிடையாது, தனியார் வண்டி. யார் நீங்க ஏற்பாடு ஸ்கூல்ல இருந்து காரு 7 சீட் எடுக்கார். ரெனால்டு ட்ரிப்பர் அந்த கார். அப்புறம் இந்த கார்ல ஏற்றி விட்றேன். ஏற்றி விட்டு இந்த சீட்ல பின் சீட்லையா? முன் சீட்டில் தான் ஏற்றுறேன். முன் சீட் கிடையாது, நடுவில். முன் சீட்டும் உள்ள நடுவில், சின்ன நடுவில் வந்து பின்னாலே 3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் என் பையன் ஏறுறேன். ஏறி மொத்தம் 5 பேர் இங்கேருந்து போகிறாங்க. 5 பேருமே போய் காரில் இறங்கினதாத்தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து காரை விட்டு இறங்கலேன்னு சொல்கிறாங்க. என் பிள்ளை இறங்கினாத்தே மிச்சம் அந்த 4 பிள்ளையும் இறங்க முடியும். அப்புறம் அந்த 4 பிள்ளை இறங்காம இருப்பான். ஸ்கூலுக்கு போனால் இறங்க வரல. என்னோட கேள்வி அதுதான். தூங்கிட்டாருன்னா அங்கே ஒரு வேலை எப்படி தூங்குவார்? காலையில் ஏற்றி விடுறது காலையில் 9:15 தான். நான் கரெக்டாக இங்கே 7 மணிக்கும் கிடையாது, 7 மணிக்கெலாம் கிடையாது, 9 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்றோம். 9:15 நான் வண்டி ஏற்றுறேன். ஏற்றி விட்டு போய் அங்கே இறங்கையில் 9:30 மணிக்கு அங்கே போயிடுறாங்க. இதுலேருந்து போட்டு 1/4 மணி நேரம் கூட அதிகம்தான். இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் 9:30 மணிக்கு போய் என் பையன் இறங்கியிருப்பான். இறங்கி உள்ளே போகிறேன். உள்ளே போய் எல்லாருமே உள்ளே போனதாத்தே சொல்கிறாங்க. எதுக்காக என் பையனுக்கு சாயங்காலம் பிக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணையில் 4:10. நான் 4:10 கிடையாது, 4 மணி 5 நிமிஷத்துக்கு எனக்கு ஃபோன் வருது. அந்த ரெக்கார்டெலாம் என்கிட்ட இருக்குது. ஃபோன் பண்ணி உங்கள் பையனுக்கு பிக்ஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கா? அப்போ அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. என் பையனுக்கு கடைசியாக நான் போட்ட ஊசி 6 மாத ஊசி. 6 மாத ஊசி 6 மாதத்தில் ஒரு ஊசி போடுவாங்க. அப்போத்தே என் பையனுக்கு ஊசின்னு போட்டது. அதுக்கப்புறம் நான் ஒரு மாத்திரை கூட தலைவலிக்குன்னு வாங்கி கொடுத்தது கிடையாது. அதனால வந்து என் பையனுக்கு பிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ சொல்கிறாங்க, என்னன்னு தெரியாமல் நான் வந்து இங்கேருந்து நான் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்னென்னு பிள்ளை அங்கே இருக்கிற நான் எப்படி வாக்குவாதம் பண்ணுறது? சரி சார், நீங்கள் போங்க, நான் தான் வர்றேன் அப்படின்ட்டு நான் இங்கேருந்து நான் போயிட்டேன். நான் போகிறதுக்கு முன்னாலேயே இங்கே எங்கள் அண்ணனு என் தம்பி நான் இங்கே ஃபோனில் நானும் எங்கள் அண்ணனதே பேசிக்கிட்டு இருக்கிறான். எங்கள் அண்ணனா கிருஷ்ணப்பா பையன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கையிலே இந்த ஃபோன் வருது. எங்கள் வீட்டுக்காரம்மா ஃபோனுக்கே ஃபோன் வந்தது. நான் ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டே, அண்ணே இந்த மாதிரி தம்பிக்கு முடியலையாமனே கூப்பிட்டு வராங்கன்னே நீ அங்கே போனேன் அப்படின்னு சொல்ல. என் தம்பி அந்த நேரத்துக்கு இங்கேருந்து வண்டியில் இருந்து போகிறான். போனோடனே 2 பேருமே அடுத்து 2வது நிமிஷம் எனக்கு ஃபோன் வந்து அடுத்த 2 நிமிஷத்தில் அங்கே போகிறாங்க. போகும் பொழுதே என் பையனை கொண்டு உள்ளே சேர்த்துருக்கா. அதுக்கு முன்னாடி எங்கே சேர்த்தாங்க? சிங்கம்நெறி ஜிஹெச்சில் கொண்டு சேர்த்துருக்காங்க. சிங்கம்நெறி ஜிஹெச்சுக்கு இவங்க போகிறதுக்கு முன்னாலே போலீஸ் அங்கே நின்றுருக்குது. அதுக்கு முன்னால் திமுக நிர்வாகி அங்கே வந்திருக்கிறாரு. நான் எனக்கு தெரியறதுக்கு முன்னால் அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட முதல் கேள்வி, என் பையனுக்கு பிக்ஸ் வந்துச்சுன்னு தானே சொன்னாங்க. ஏன் என் பையன் இறந்தான்? ஆனால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பையன் 5 மணி நேரத்துக்கு முன்னால் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. டாக்டர் அன்னைக்கு அப்போ சொன்ன வாக்குமூலம் 5 மணி நேரத்துக்கு முன்னால் அந்த பையன் இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எது வரைக்கும் என்ன பண்ணாங்க? என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு? என்ன சொல்றாங்க கேட்டா? பிக்ஸ் வந்துச்சு, காரை விட்டு இறங்கல. முதல் சொன்னது என்னன்னா, நான் முதல்ல பிள்ளைய கூட்டியாந்து ஏத்தி பண்ணாத்தே ஏத்தி விட்டு அடுத்த பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னால வந்து இவனுக்கு பிக்ஸ் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு காலையிலே பிக்ஸ் வந்தா கூப்பிட்டு சொல்லிருப்பாங்கல்ல. காலையில சாயங்காலம் திருப்பி ஏத்துறாங்களா வண்டியில? சாயங்காலம் ஏத்தும் பொழுதுன்னு சொல்லி அங்க வாக்குமூலம் அந்த டிரைவர் கொடுத்துருக்காரு. அவர் டிரைவர் கிடையாது. அந்த ஆள் வந்து அவர் வந்து பிடி வாத்தியாரு, அந்த ஸ்கூல் அதாவது எப்படி சொல்றது, டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் அவர். இது எல்லாமே இது 3 அவர் தானா. ஸ்கூல்லையும் அவர் பார்ட்னராங்கிறது எனக்கு இப்போ சந்தேகமா இருக்குது. அது போக என் பையன் பள்ளிக்கூடத்துக்கே வரலன்னு சொல்லி ஆப்ஷன் போட்டாங்க. இறங்கினான்றீங்க, சாயங்காலம் திருப்பி வண்டியில ஏத்துனான்றீங்க, எல்லாம் மாறுபட்டு இருக்கே. மாறுபட்டு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க நிர்வாகம்? மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்க? மாவட்ட நிர்வாகம்னா கல்வியில இருந்தா மாவட்டமா? மாவட்ட நிர்வாகம், கலெக்டர், அதுக்கப்புறம் இன்னும் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தகவலுமே சொல்லல. விசாரிக்கிறேன், என்னன்னு விசாரிக்கிறது. இது வரைக்கும் நீங்க சொல்ற தகவலை வச்சு எனக்கு பார்த்தாலே எல்லாம் முரண்பாடா இருக்கு. எல்லாமே ஆமா, நிறைய முரண்பாடா இருக்கு. என்னன்றதை நான் கூப்பிட்டு எஸ்பி கலெக்டர் கேட்கறேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன். அந்த மனு காப்பியெல்லாம் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் கொடுங்க. அந்த எடுத்தா அந்த காட்டுங்கப்பா சார்ட்ட. ஆமா, நான் கொண்டு போய் எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கேன். ஆனா இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே எனக்கு சொல்லல. நாங்க சொல்லாம இருக்கோம். நாங்க ரோட்ல உட்காந்து போராட்டம். புரியுது, உங்க வேதனை எனக்கு புரியுது. உங்களுடைய முரண்பாடா இருக்கு தகவல். இப்படி சொன்ன உடனே நாங்க வந்து என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க
இத வந்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லுங்க. விசாரிக்கிறேன். என்ன நடந்துச்சு என் பிள்ளைக்கு? நீங்க கேட்கறது நியாயம். நான் உங்களுக்கு நடந்துருக்க கூடாது, உங்க குழந்தைக்கு என்ன நடந்தது எனக்கும் தெரியல. இது நான் விசாரிக்கிறேன். நான் இதெல்லாம் காப்பி நான் வச்சுக்கலாம்ல. இல்ல இது எல்லாமே வேணும் இப்ப. எனக்கு ஒரு நீங்க கலெக்டருக்கு எழுதுற காப்பி கொடுங்க. ஏதாவது ஒரு காப்பி கொடுங்க. அன்னைக்குள்ள நாங்க வந்து போராட்டத்துல இருக்கிறோம். போராட்டத்துல இருக்கும் பொழுது யாருமே அந்த நிர்வாகத்துல இருந்து யாருமே வரல. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஜெர்சி என்ன போலீஸ்ல என்ன சொல்றாங்க? போலீஸ் தரப்புல இது வரைக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கல. என் பையனை வந்து சந்தேக மரணம்னு போட்டிருக்காங்க. ஆனா அவன் கொண்டு வரும் பொழுது நான் 5 மணி நேரத்துக்கு முன்னாலே சொன்னா கொலைகேஸ் தானே போடணும். இது எப்படி சந்தேக மரணம்னு எப்படி போடுவாங்க? விசாரிக்கிறேன். நான் விசாரிக்கிறேன். நான் எஸ்பிட்ட பேசுறேன். டிக்கெட் கொண்டு வர முடியாது. வேற 2 ஹாஸ்பிட்டல் ஒளி பார்த்துருக்காங்க. ஐயா நீங்க எனக்கு வந்து யாருக்காவது மனு கொடுத்தீங்கன்னா அந்த காப்பியை கொடுங்க. அதை பேஸ் பண்ணி நான் இந்தா இருக்குது. இந்தா இது முதன்மை கல்வி ஏதாவது எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. எனக்கு ஏதாவது டாக்குமெண்ட் காப்பி ஏதாவது கொடுத்தா தான் நான் முழுசா படிச்சு அதை பார்த்து நான் லெட்டர் எழுதி நான் விசாரிக்க முடியும். என்னால நீங்க சொன்னதெல்லாம் நான் உள்ள வாங்கிக்கிட்டேன். நீங்க எனக்கு நேற்று வரும்போது சொன்னார் சார், அது இதில் பேசணுங்கன்னு சொன்னார். சிபிஐ வேணும் அப்படி நீங்கள் எங்களுக்கு நான் சொல்றேன். கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தது கலெக்டர் கொடுத்தது மட்டும் சரியா நான் சொல்லுங்க. இப்ப உடனே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லோக்கலா வருவாங்க. இல்ல இப்ப வாங்கிக்கங்க. ஐயா ஒரு சொல்லுங்க. அவசரமா எடுத்து கொடுக்கலாம்ப்பா. எடுத்துக்கிட்டானே எடுத்துக்கங்க. நான் இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டா இருக்கு. சரி, இந்த லெட்டரை பேஸ் பண்ணி செந்தில் இந்த லெட்டரை பேஸ் பண்ணி ஒரு லெட்டர் ரெடி பண்ணேன். நான் அப்புறம் பேசுறேன் கலெக்டர்கிட்ட. நான் பேச ஐயா உங்க வேதனை முழுமையா புரியுது. நீங்க கேட்கற கேள்வி நியாயமான கேள்வி. உங்களுக்கு விளக்கம் கரெக்டா வரணும். என்ன நடந்ததுன்னு தெரியணும். கண்டிப்பா. அதுக்கு என்னால என்னென்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன். நான் பேசுறேன். நான் பார்த்து சரி சார். பண்றேன். சரி. உங்களுக்கு நான் இதுக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஆறுதலா இருக்காது. அது எனக்கு புரியுது சார். நான் என்ன சொன்னாலும் இதுக்கு இடையில வந்து அமைச்சர் வந்து எனக்கு அவ்வளவு காசு கொடுத்துருக்காரு, இவ்வளவு காசு கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஊர்ல 50 லட்சம் கொடுத்தான், 1 கோடி கொடுத்தான், 30 லட்சம் கொடுத்தான்னு சொல்லி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. வதந்தி வந்து இந்த சமுதாயத்துல யார் பேசுறா யார் பேசுறதுலாம் நான் பொறுப்பு கிடையாது. அது எப்படி வதந்தியை நான் போய் நிறுத்துறது? என்னால நீங்க கேட்கற கோரிக்கை கரெக்ட். நான் வந்து எஸ்பி கிட்டே கலெக்டர்கிட்ட பேசி எஜுகேஷன் ஆஃபீஸர் முழுக்க இதுல வந்து டிஎஸ்பி உடந்த சார். என்ன நான் விசாரிக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்க. இதை வச்சு என்னன்னு விசாரிச்சு நான் உங்களுக்கு ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு ஷேப் கொண்டு வந்து கொடுக்குறேன். சரி சார். எனக்கு சிபிஐ ரேட் ஏதாச்சும் பண்ணி சிபிஐக்கு நான் ஆர்டர் பண்ண முடியாது சார். அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆர்டர் பண்ணுவேன். இது ஸ்டேட் கவர்மெண்ட்லயே போலீஸ்லயே என்ன பண்றாங்க பார்த்து அதுக்கப்புறம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போலாமா இல்லையான்றதை யோசிக்கணும். அது என்னன்றது விசாரிச்சு சொல்றேன். சரியா?